பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவள் இருந்தால் நல்லா கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பாள். அதனால் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஹலோ ஃபேம்ஸ், நாங்கள்லாம் இப்போது மைசூருக்கு போயிட்டு வந்து எங்கேயுமே போகல. ஸோ ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். எங்கன்னா வெள்ளங்கிரிக்கு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட யார் யார் வராங்கன்னா மம்மி வராங்க, அப்புறம் என் தம்பி, அப்புறம் இந்த கேரக்டர் நீங்கள் மைசூர் வ்ளாகில் பார்த்துருப்பீங்களா, இந்த கேரக்டர் ஒன்று வருது. அப்புறம் மாமா ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ போயிட்டுருக்கோம். இந்த டைம் நாங்கள் ஈவினிங் டைம் அங்கே கிளம்பலான்னு ஒரு பிளானிங்கில் போட்டோம். இப்போ டைம் இப்போ 4:30 ஆச்சு. அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோவிலோட கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூரில் வச்சு இது ஒரு சூப்பரான கோவில்னு சொல்லலாம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வாங்க, இந்த பேரூர் கோபுரம் எங்கே போச்சு? இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம். அப்புறம் வந்து இந்த பேரூருக்கு வந்து நிறைய பேர் இந்த திதி குடிக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸான கோவில். அந்த இடம் இன்னொரு கட்டு இருக்கும், அது அந்த கோயில் ஏதோ இந்த கட்டில் போனால் கூட அங்கே போயிடலாம். ஸோ அங்கே ஒரு கோபுரம் தெரியுது இல்லையா, அதுதான் அந்த கோவிலோட கோபுரம். இங்கே வந்து சாமி பேர் வந்து பட்டீஸ்வரர், அப்புறம் வந்து அம்மன் பேர் வந்து பச்சநாயகி அம்மன். இங்கே தேரெல்லாம் அநேகமாக நிறைய நிற்கும். இப்போ பாருங்க, இதுதான் ஒரு பெரிய கோவில். ஸோ இந்த கோவில் கட்டிட்டு இருக்காங்க.
கத்திட்டு இருக்காங்க, ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. ஓகே ஃபேம்ஸ், டாட்டா. கோவிலுக்கு போய் பார்க்குறோம். நடுவில் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாய். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை வந்து காட்ட போகிறேன். நாங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டுலாம் போர் அடித்தா வருவோம். ஸோ இப்போ தான் ஜாஸ்தி வர்றதில்லை. எங்கே இருக்கு? இன்னும் வரல போல இருக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி, ஸ்விம்மிங் பூல் அப்படியே இருக்கும். நல்லா ஒரு டைம் பாஸுக்கு சூப்பரான இடம். இப்போ வந்து நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் கோவை கொண்டாட்டம். இது ஒரு தீம் பார்க் மாதிரி. இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இங்கே டிக்கெட் சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் இப்போ ஓவர் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஸோ அதனால இங்கே ஜாஸ்தி வரதில்லை. நாங்கள் ஃபஸ்ட்டுலாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் நாங்கள் இந்த சேனலை வந்து அங்கே அந்த ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வெள்ளங்கிரியோட ட்ராவலிங். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த மலை தான் வந்து வெள்ளங்கிரியோட மலை. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் வச்சு நல்லா ஃபேமஸான கோவில்னு சொல்லுவாங்க. இது வந்து தென் கைலாசம் சொல்கிறாங்க. தென் கைலாயமாமா. சரி. தேவையில்லை, 45 மினிட்ஸ் போதும். நம்ம வந்து வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ரோடெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இடையில வந்து இன்னைக்கு ஒரு டீ பிரேக் இல்லை நமக்கு. உங்கள் மாம்ஸ் வர்றதுனால, உங்கள் மம்மி வராதனால நமக்கு டீ பிரேக் இன்னைக்கு இல்லை, காஃபி பிரேக். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போவோம். அதனால் நம்ம இந்த மாதிரி டீ பிரேக்கில் இடையில விட்டுட்டு தானே போகிறோம். அதனால் வந்து ஒரு 1 hour ஆயிடும். நீங்கள் இந்த மலைக்கு ஏறி இருக்கீங்களே? ஆமாம். எத்தனை டைம் போயிருக்கீங்க? வந்து கணக்கு கரெக்டாக தெரியல. ஒரு 7லேருந்து 10 வாட்டி போயிருப்பேன். ஆமாம், 7 மலை இருக்குது. 7 மலையும் கொஞ்சம் டஃப்பு தான். நம்ம டோட்டலாகவே பார்த்தா டஃப்பு தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தெரியல கரெக்டாக ஒரு 10 பேர் பக்கம் இந்த வருஷமே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வேரியஸ் ரீசன்னால. ஆனால் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி, அதாவது நான் போயிட்டு இருந்த காலகட்டம், நான் ஒரு 5 வருஷம் ஆச்சு இப்போ லாஸ்ட் டைம் போய். லாஸ்ட்டாக நான் ஏறினது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இயர் வரைக்கும்லாம் நான் வந்து இந்த மாதிரி டெத்து ரேஷியோவில் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த ஒரு நமக்கு வந்து ஆன்மீகமும் அருளும் வேணும், அதே மாதிரி இந்த எனர்ஜியும் வேணும், அப்புறம் எந்தூசியாசமும் வேணும். 3மே கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த இதை அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு இதில் நினைப்போம் ஏரியெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு.
ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மலை, இந்த செகண்ட் மலை, தேர்டு அப்படியே ஃபர்தராக மூவ் ஆகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 5, 6வது தாண்டினதுக்கப்புறம் நமக்கு அந்த 7வது மலையோட அந்த ஒரு அதாவது கோபுரம் கிடையாது, அந்த கோபுரம் மாதிரி அதோட அமைப்பு அங்கே இருக்கும் 7வது மலையில். அது கடியில் தான் சாமி இருக்கும் ஆக்சுவலாக, அதுதான் கோயில். அது வந்து ஒரு 5வது மலைக்கு மேலே தெரியும், ஒரு 6வது மலை ரீச் ஆனதுக்கப்புறம் தெரியும். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஓ இதாக இருக்குது, இங்கே தான் இருக்குது அப்படின்றனால. ஸோ வந்து அந்த பாட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம ஆண்டவை கொண்டு போய் சேர்த்திடுவோம் நம்மளை. ஸோ நல்லாயிருக்கும். எல்லோரும் போகணும், ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போகணும். இந்த இப்போ கம்மிங் இதில் வந்து அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய கூட்டம் வந்துடுச்சு. முதல்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ் இருக்காது. ஏன்னா மேலே எதுவுமே இல்லை, டீப் ஃபாரஸ்ட் தான். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு அருளும் கிடைச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு. வெறும் எக்ஸசைஸு, ட்ரெக்கிங்கு, என்ஜாய்மெண்ட்டுன்னு இல்லாமல் ஒரு ஒரு ஆன்மீக தேடலில் உங்களுக்கு அச்சீவ் ஆகாதுல. ஆனால் வந்து டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்கிற மாதிரி அதில் போகிறது இப்போ வரைக்கும் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 10 டெத் ஆயிடுச்சு இல்லையா இந்த வருஷமே. அப்படி தான் நினைக்கிறேன், 10ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. அது ஒரு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது. கஞ்சன் தான் நம்ம திரும்ப வேண்டிய கட்டு வந்தாச்சு. திரும்பினா நம்ம இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. 8 கிலோமீட்டர் வாங்க போகலாம். அங்கே செடியாகவே இருக்குது. ஸோ சுற்றியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே விவசாயம் பண்ணுற நிலம் அது மட்டும்தான் இருக்கும். இதனால் ஃபுல்லாக அப்படியே நாங்கள் ரசிச்சுட்டே போயிட்டுருக்கோம். பாருங்களேன், நீங்கள் பார்க்குற ஒரு வீடு கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல்லாக விவசாய நிலமாக தான் இருக்கும். நிறைய தென்னை மரம் தான் இருக்கும். ஏன்னா இந்த சாயிலில் தென்னை மரம் வந்து நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மலை அடிவாரத்தில் எல்லாமே தென்னை மரம் தான் ஜாஸ்தி பயிரிடுவாங்க. உங்களுக்கு அங்கே மலை தெரியுமா? இது தெரியாது. போக போக நான் உங்களுக்கு அந்த மலையை காட்டுறேன். அநேகமாக இந்த மலை ஏறிட்டு வந்துட்டு கூட்டம் இருக்குமா இருக்காதான்னு டவுட் தான். ஸோ இப்போது மழை ஓவராகிறதுனால மலை ஏற அவ்வளோவா விடுறதில்ல. உங்கள் ஊர்லலாம் மழைலாம் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த டைம் நாம் வந்து இந்த காரமடை வீடியோன்னு நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. வெயில் ஓவராக இருக்குது, உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆப்போசிட் இப்போ மழை ஓவராக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போது வெயிலே கண்ணில் பார்க்க முடியறதில்ல, ஃபுல்லாக மழையே போகுது. வெள்ளங்கிரிக்கு வந்தாலே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து ஆதியோகி ஈசா. இது வந்து செம்ம பிரபலமான கோவில். எல்லா ஹீரோஸ் எல்லாத்துக்குமே இந்த கோவில் தெரியும். மோஸ்ட்லி எல்லா ஊர்லேருந்து மோஸ்ட்லி எல்லாருமே வருவாங்க. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோவில்னு சொல்லலாம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். சரி, இங்கே வந்து சிவராத்திரி அப்போ வந்து ஈசாவில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா கோவிலை விட ஈசாவில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க.
வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனாலயே ஈஷா ரொம்ப ரொம்ப பிரபலமான கோவில்னு சொல்லலாம். அங்க ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா? ஸோ அது எல்லாமே வெள்ளங்கிரியோட மலை தான். எவ்வளோ சூப்பர் வியூன்னு பாருங்களேன் நீங்களே. நாம வந்து இந்த வெயில் காலத்துலலாம் இவ்வளோவெல்லாம் மேகம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நம்ம வந்ததுக்கு ஒரு நல்ல குட் சான்ஸ் நம்ம இப்படி பார்க்கறதுக்கு. ஓகே, சன்செட்டும் ஆயிட்டு இருக்கு, சூப்பராக இருக்கு வியூவு. இப்போ இவ்வளோ மேகமூட்டமாக இருக்கிறதுனால தான் மேலே இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை. நீங்கள் போன மாதம் இல்லை மே மந்த்தெல்லாம் வந்திருந்தீங்கன்னா இங்கே செம கூட்டமாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் அநேகமாக வெள்ளங்கிரிக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளங்கிரிக்கு ஏறாமல் நிறைய பேரோட கடல் அந்த மலை ஏறணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் பாய்ஸ் அப்புறம் எல்லாருமே வந்து அந்த மலையை ஏறியே ஆகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த மலை. நான் ஒரு டைம் ஏறி இருக்கேன், அதான் சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து நான் ஏறினேன் அந்த மலையை. ஆனால் அப்போலாம் அவ்வளோவால இல்லை. இப்போதான் நிறைய பேர் டெத் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலே நான் போன போது அவ்வளோ கஷ்டமாலாம் எனக்கு இல்லை, நான் ஜாலியாக போயிட்டு வந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஆசை இருக்கு, ஆனால் போக முடியாது. ஸோ கேர்ள்ஸ் நோ அலவுடு போகலாம். அதனால் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அங்கே மேலே ரொம்ப 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 அந்த இடமே போகிற வழியே இப்போ ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் போகும்போது ஒரு மலை ஒரு பாறைக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு இத்திரூண்டு வேதாக இருக்கும், அதுக்குள்ளே பூந்தெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு தெரியல. வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ், செம்ம வியூவாக இருக்குது. இந்த சைடெல்லாம் உங்களுக்கு அந்த குழி தோண்டி இருக்கிறது தெரியும். இந்த சைடு காமி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த குழி தோண்டி இருப்பாங்க. ஏன்னா அந்த யானையோட இது ஓவர், இந்த யானைகள்லாம் ஓவராக இருக்கும். ஏன்னா மலை அடிவாரம்ல, ஸோ யானை மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. மோஸ்ட்லி இங்கே யானை தான் மோஸ்ட்லி ஜாஸ்தி வரும். இந்த புலி கரடியெல்லாம் அவ்வளோவா நம்ம இங்கே பார்க்க முடியாது. ஆனால் யானை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஏன்னா யானை ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு தண்ணி இடம், அது வந்து ஈர்கோலியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. வீரபத்ரகாளியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. வீரபத்ரகாளியம்மன் கோவில். வீரபத்ரகாளியம்மா. ஆனால் வந்து எங்கள் ஆளுங்க வந்து ஈர்கோலியம்மன் சொல்லுவாங்க, தெரியல எனக்கு. ஸோ அந்த கோவில் இருக்கும். அந்த கோவிலில் வந்து தண்ணி வந்து அவ்வளோலாம் ஓவராக போகாது, மீடியமாக இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் கூட அங்கே ஜாலியாக விளையாடுவாங்க. ஓவராலாக தண்ணி போகாது, லைக் குளம் அந்த இது மாதிரிலாம் போகாது. அப்படியே ஆறு மாதிரி அப்படி லைட்டாக ஓடிட்டு இருக்கும். கோவை குற்றாலத்துலேருந்து அந்த தண்ணி வரும். கோவை குற்றாலம் வந்து இங்கே அப்படியே லிங்க் ஆகும். அப்புறம் வந்து லிங்க் ஆகும் அந்த தண்ணி எல்லாம் அப்படியே இங்கே வரும். சிறுவாணி தண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட ஃபுல்லா இந்த வழியா போலாம், இது போலாம் ஈஷாக்கு போலாம். இந்த வழியா போனா ஈஷா, நேரா போனா ஈஷாக்கு போலாம். நம்ம இப்போ வந்து கட் பண்ண போறோம். லெஃப்ட் கட் பண்ணா வெள்ளங்கிரி, ஸ்ட்ரெயிட்டா போனா ஈஷா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போதான் இந்த ரோடு தான் சூப்பரா இருக்கும். அங்க நேரா ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வெள்ளங்கிரி மலை. அந்த ஈஷால போய் நாம அங்க பார்த்தோம்னா மேல ஒரு குகை மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த
டெம்பிளுக்கு வந்தாச்சு. அநேகமா அங்க கார் நின்று இருக்கு பாத்தீங்களா, கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இங்க பஸ் போகுது பாத்தீங்களா, அதுதான் அங்க இங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இங்க நிறையவே வரும். நிறைய பேர் டூர் பஸ் எல்லாம் நிக்குது. அநேகமா உள்ள கூட்டம் இருக்கும். ஸோ மலை ஏற அநேகமா அலோட் பண்ணுவாங்க. அப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கிற மாதிரி இருந்தா மலை ஏறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கப்பா. இவ்வளவு கூட்டம் இருக்காது இந்த டைம். ஸோ இதான் பாத்தீங்கன்னா கோவில். இங்க இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ். ஓ குரங்கு குரங்கு இருக்கும் இந்த கோவில்ல. சரி நம்ம உள்ள போய் குரங்கு எல்லாம் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். பை. நாம இப்ப கோவிலுக்கு வந்துட்டோம். திவ்யா, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க மேலே பாருங்க. அது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, பண்ணாத வீடியோவில் அது உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ தான் இந்த கோயில் ஃபெஸ்டிவல் வந்து இப்போது சித்திரை மாதத்தில் பண்ணுவாங்க. ஸோ மே மந்த் ஃபுல்லாக ஃபெஸ்டிவலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் மேலேயே போய் கட்டிக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கோயில் ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் போட்டு ஷெட்டெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அங்கே பாரு நீ இருக்க இன்னும் சாப்பிட்டு. சரி, எப்படி பார்க்குது? ஹலோ, வெல்கம். வெல்கம் பண்ண எங்க ஒரு ஆள் வந்து வாசலில் வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ மேலே குரங்கெல்லாம் உட்காந்துருக்கு. அப்புறம் இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்குது. நாங்கள் செம்ம கிளைமேட். காற்று ஓவராக அடிக்குது. வாய்ஸ் கேட்குமா இல்லையான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே கடையில் கோவிலுக்கு வேண்டிய பொருட்கள், இந்த பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப இருக்கும். நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அங்கே போனோன்னு எடுத்தோன்னா விநாயகர் கோவில் இருக்கும். விநாயகருக்கு ஒரு கும்பிடு போட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் இந்த சாமியை போய் பார்க்க போகிறோம். ஹாய் ஃபேம்ஸ், இந்த டைம் ஓவர் காத்தா இருக்கு. ஏன் தெரியல, ரொம்ப இந்த ஸ்டெப்பு ஏறி போனால் நம்ம கோவில் ரீச் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 2-3 ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட மலை கீழே, இங்கே பாருங்கள் மலை இங்கே இருக்குன்னா அது கீழே கோவில் இருக்குது. அதனால் மேலே தான் இருக்கும் கொஞ்சம். அந்த குச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த குச்சியை வச்சு தான் மலை ஏறுவாங்க. இங்கே ஒருத்தர் ஓடி வரான். அவங்க வந்து அந்த வழியாக வந்தாங்க. இன்னொரு வழி இருக்குது. ஸோ அங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இருக்குது, அது கொஞ்சம் மேடமாக இருக்கும். ஸோ அந்த வழியில் ஏறி வந்தாங்க. ஸோ வாங்க கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். சாமி தர போட்டிருக்காங்களாமா. ஸோ அநேகமாக பூஜை போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்க்கலாம். அது வரைக்கும் கோயில் சுற்றி பார்க்கலாம். வாங்க வாங்க கோவில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அங்கே மேலே ஒரு ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ தான் இந்த மேலே மலை மேலே இருக்கிற சாமி. இது வந்து ஒரு ஸ்வயம்பு மூர்த்தியாக உருவான லிங்கம். அதனால தான் அங்கே ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சத்தியமாக இந்த ஃபோட்டோ. ஹலோ ஃபேம்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள்கள் இங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ மலை ஏறிட்டு இங்கே தான் வந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கிற பிளேஸ். ஆனால் இந்த டைம் இல்லை. ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே கசான்னு தான் இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ அங்கே ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் மலை ஏறுறதுக்கே ஸ்டார்டிங். இல்லை, அங்கே ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு அப்புறம் தான் அந்த மலையை ஏறுறதுக்கு வழி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பாருங்களேன், இவங்கெல்லாம் அநேகமாக மலை ஏற போகிறவங்களா இல்லை ஏறிட்டு வந்தவங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். அப்போ இல்லை,
இந்த ஸ்டெப்பே பாருங்களேன், ரொம்ப பழைய காலத்து ஸ்டெப்ஸாக தான் இருக்கு. வாவ், குரங்கு இங்கே பாருங்க. இந்த ரொம்ப அழகாக இருக்கு இந்த ஃபோட்டோ. அதான் குட்டி குரங்கு அழகாக இருக்கு. தேங்காய் சாப்பிட்டு ஸோ மலையேறக்கு இங்கே அநேகமாக ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ நாங்கள் அங்கே போய் நம்ம கோவில் பார்த்தோம் இல்லையா, அங்கேயே கேமரா ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோ எங்கேயுமே எடுக்கலை. ஸோ கோவிலுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டோம். அங்கேயும் நோ அலௌடாமா கேமரா, நாங்கள் கேட்டுட்டு தான் போனோம். ஸோ நம்ம பண்ணாரி போனோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய போர்டாக வச்சுருக்காங்க, இங்கே கேமரா நோ அலௌடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகல. ஸோ நாங்கள் எதுவுமே யூஸும் பண்ணல. ஸோ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம இங்கே வந்து உட்கார போகிறோம். பிரசாதம் வந்து இங்கே அது என்னது வெண்பொங்கல் கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். ஆனால் அது ஒன்று தான் கொடுத்தாங்க, ரொம்ப சேடாக இருந்துச்சு. ரொம்ப சேடு. சோறு போடுவாங்கன்னு நினச்சிங்களா? இந்த சோறு போடுவாங்கன்னு நினச்சோம். அன்னதானம் கூட அங்கே இருக்குது. ஸோ வந்து இங்கே இந்த மலையேற டைமெல்லாம் இங்கே டெய்லியுமே அன்னதானம் நடக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் அன்னதானம் நடக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பெஞ்சு டேபிள்லாம் போட்டு சாப்பாடு சமையல் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் யாருக்கு வேணுமோ அவங்க ஒரு அண்டா குண்டாலெல்லாம் வச்சிடுறாங்க. யாருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் எடுத்து போட்டு பிளேட் எடுத்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ ஒரு கட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்ததுனால இங்கே நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க. ரொம்ப தானம் அப்புறம் வந்து நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இங்கே சாப்பாடெலாம் ஸ்பான்சர் பண்ணி எங்கள் ஊர்லேருந்தே எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ அதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஸோ எங்கள் கிட்ட எல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து எல்லாத்துக்குமே அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வர்றவங்க வந்து மலையேற டைம் இங்கே பார்த்திங்கன்னா 24 hours சாப்பாடு இருக்கும். ஏன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்குனவே இங்கே மலையேறிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இங்கே தூங்குறவங்களும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அவங்களோட அந்த மலையேற இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்தீங்கன்னா சூப்பரான விஷயம். இப்போ வந்து நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு 5 minutes உட்காந்தாச்சு. இப்போ நம்ம போய் காரில் போய் உங்களை பார்க்கலாம். ஓகே, பை. காரில் போய் பார்க்கலாம் ஃபேம்ஸ். ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போது கார் கிட்ட வந்தாச்சு. இப்போ காரில் போய் நம்ம ட்ராவல் ஆரம்பிக்கலாம். அடுத்து எங்கே போக போகிறோம்? அடுத்து வந்து நம்ம ஒரு காஃபி ஷாப் போய் காஃபி குடிக்க போகிறோம். ஓகே, இப்போ போய் அவர்கிட்ட நீங்கள் வேற எங்கேயாவது கூப்பிட்டு போவாரா என்னென்ன? ஹலோ சார், இங்கே பக்கத்தில் ஈசா யோகம் இருக்கு. அடுத்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக போகணும். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்தாரு. அதனால நம்ம அவர் இப்படி தான் பண்ணுவார், கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வரும்போது ஈசா வந்து கவர் பண்ணலாம். அங்கே லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நான் தான் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம காருக்குள்ளே போய் நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். பாய். ஸோ ஹலோ ஃபேம்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரியோட ஃபுல் மலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேவ் மாதிரி போகாது. ஸோ அப்படியே கண்டினியூஸாக அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் 1லேருந்து 7 மலை வரைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பனி மூட்டெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு கொகை மாதிரி அப்படியே சூப்பராக தெரியும்னா காணும். சூப்பராக இருக்கும். அந்த கொகை மட்டும் தனியாக தெரியும். அங்கே உள்ள சாமி இருக்கும், அது மட்டும் தனியாக தெரியும். ஆனால் இப்போது தெரியல, ஃபுல்லாக பனி கவராக இருக்கிறதுனால. ஓகே, அது பாருங்க அப்படியே மூவ் ஆகுது. எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. உங்களுக்கு வந்து அங்கே தெரியுதான்னு டவுட்டு. ஸோ அங்கே அப்படியே மேகம் அந்த பனியில் அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, பாய் காய்ஸ். நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து எங்கள் இதில் வந்து ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். குட்டி பாப்பா வந்து வரல, ஏன்னா அவள் வந்து தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தோம்.
அதனால வந்து அந்த பொண்ணு வரல. ஸோ இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவளை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவள் தான் வந்து அங்கே மெயினே. பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவள் இருந்தால் நல்லா கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பாள். அதனால் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். பாய். ஸோ ஹலோ ஃபேம்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து பேக்கரிக்கு போகலான்னு நினச்சோம். மாமாவுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் கால்லாம் வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து. ஸோ அதனால் பேக்கரி பிளானையே கட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பேக்கரிக்கு போகல. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே வந்துடலான்னு ஐடியா பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ பாய் ஃபேம்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃபேம்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள். பாய். எல்லாம் பாய் சொல்லிட்டாங்க. சரி பாய். வீடு வந்தாச்சு. டாட்டா.